வணக்கம் வணக்கம் வணக்கம். தமிழ் ஐலண்ட் என்ற சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஆதி மொழி மூத்த மொழி தமிழ் மொழிக்கு உலகத்தால் ஒரு தீவோ ஒரு தேசத்தை பெற்றுக்கொள்ளுவோம். முதல்ல அனைத்து உயிரும் பசியாறு இன்புற்று வாழ்ந்து மடிய மனிதராகிய நாம் வழி அமைப்போம். பிரச்சனை 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 நிறைய பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, அரசியல் பிரச்சனை, உலக பிரச்சனை, மனோவியல் பிரச்சனை, எல்லாம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிரச்சனை, பாலியல் பிரச்சனை, எல்லாம் பிரச்சனை பிரச்சனை எல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீங்கள். ஒன்றும் சொல்ல தேவையில்லை. ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிரச்சனை, தற்கொலை, அது தண்டு. என்ன பிரச்சனை? மனிதன் இறந்தோன்னு ஒரு பிரச்சனையுமே இல்லையே. இறக்க மட்டும் பிரச்சனை பிரச்சனை. அப்போ இருக்கே நீங்கள் செத்த நினைச்சு ஒரு கணம் நீங்கள் நேற்று செத்தாச்சு இன்றைக்கு ஆவியை பார்க்குமா போல இந்த உலகத்தை பாருங்க. அப்போ நேற்று நடந்த பிரச்சனையெல்லாம் ஒன்றுமே இல்லையே. அப்போ மனிதனுக்கு மனோ ரீதியாக வந்த பிரச்சனைகளுடைய அது உலகத்தின் நியதி, அதை விட்டுடுவோம். உலகத்தால் தமிழுக்கு ஒரு தீவு வாங்கன்னு சொன்னால் உலக அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும். உலக அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொன்னால் எங்கே கொண்டு வரணும்? நான் கதைக்கிற தமிழ் யாழ்ப்பாணத்து தமிழ் வடக்கு தமிழாக்களுக்கு இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரணும்னு சொன்னால் அதுக்கு மேலே ஒரு வார்த்தை சொல்லிட்டு விடுறேன். இந்த உணவு உறைவு கல்வி மருத்துவம் பாதுகாப்பு இது இருந்தால் ஒரு வரைக்கும் பிரச்சனையே இல்லையே. ஏன் வளர்ச்சி அடைஞ்ச நாட்டில் பிரச்சனை இல்லை? ஐரோப்பாவில் ஏன் பிரச்சனை இல்லை? உணவு உறைவு உண்டா இருப்பிடம் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு இருக்குது. அப்போ இல்லாதால தேடி போவத்தான் சுமையாலும் பிரச்சனையாலும் ஆணினத்துக்கும் பெண்ணினத்துக்கும் பிரச்சனை, அந்த பாலியல் பிரச்சனை, அப்படியா நிறைய பிரச்சனை. அந்த உணவு உறைவு கல்வி மருத்துவம் பாதுகாப்பாக கொண்டு வந்தால் சரிதானே. அப்போ அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும். இதை தமிழால் நாங்கள் உலகத்துக்கு இதை கொண்டு வந்தால் உலகத்தால் ஒரு தீவை பெற்றுக்கொள்ளலாம். அதான் தமிழ் ஐலண்ட். ஐஸ்லாண்டு வரை வரையில் ஐலண்ட், அது பேரே தமிழ் ஐலாண்டு. உலகத்தால் ஒரு தீவை பெற்றுக்கொள்ளலாம். உலகத்துக்கே விடுதலை தமிழால் கொடுப்போம். எப்படி கொடுப்போம் என்றால் அதுக்கு முதல்ல அமைதி, சாந்தம், சமானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி உலகமெங்கும் வரும், தமிழால் வரும். அப்போ வந்தவுடனே மனிதன் ஆளுக்கால் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி, இதுதான் இயற்கை நகுவுது. அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிற அணுக்கழிவுகள், கேடுகட்ட உயிரினங்களுக்கு ஆபத்தான அந்த வைரஸுகள், இந்த கோவிட்-19 போல பல ஆயிரம் மடங்கு கூடிய வைரஸ்கள்லாம் கண்டுபிடிச்ச வைரஸ் எல்லாத்தையும் பூமிக்கு மேலே அண்ட வழி எறிஞ்சு விட சென்ற பாலில் போய் பூமி பூஞ்சி வழியாக வந்துடும். இது கண்ணுக்கு முன்னாலே தமிழ் ஐலாண்ட் வரணும். யாழ்ப்பாணத்தில் எப்படி அரசியல் மாற்றம் கொண்டு வரணும்னு சொன்னால் அரசியல்வாதி காசு காத்தன அரசியலுக்கு வரையினம் சொத்து கணக்கை அரசிடம் ஒப்படைத்து விட்டு என்று சொன்னால் இந்த கதிரையில் இருக்க மட்டும் மக்களுக்கு நம்பிக்கை வரணுமென்றதுக்காக சொத்தை அரசிடம் இருந்தால் நான் பிளவிட்டால் அரசு எடுத்துடும், அல்லது அனாதை இல்லம், அல்லது முதியோர் இல்லம் இவர்களுக்கு போகும் என்று சொல்லி எழுதிட்டு கதிரையில் வர்றதை யாழ்ப்பாணத்தில் உருவாக்கணும் என்ற இன்னும் ஒரு விஷயம் 2 படி தான் இருக்குது. பெண்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும். பெண்கள் முடிவு எடுத்தால் பெண்கள்லாம் குழந்தையை பெற்றெடுக்கிறபடியால் இந்த உணவு ரயில் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு அந்த குழந்தை வளர மட்டும் அந்த பிள்ளைக்கு தேவையான அரசியல் பெண்கள்லாம் தீர்மானிக்கணும். அப்போ பெண்கள் அரசியலை தீர்மானிக்கணும்னா பெண்கள் கையில் வாக்கு பலம் இருக்குது. பெண்கள் எல்லாம் ஒன்றுபட்டு நீங்கள் இந்த டிக்டாக் வழியாக பெண்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும்னா பெண்கள் கட்சி வந்துடும். மீது ஆம்பளைகள் வந்தோன்னா அது நிலையான கட்சியாக வந்துடும். அது நிலையான கட்சியாக வந்த உடனே பெண்கள் தங்களுக்கு வேண்டிய சட்டங்கள் என்று சொன்னால் உணவு உறைவு கல்வி மருத்துவம் பாதுகாப்பு அதுகளை தீர்மானித்தோன்னா ஐரோப்பாவோட வரும். 2வது படி என்னடா வார அரசியல்வாதி. இப்போ உலகத்தில் இருக்கிற ஜனநாயகத்தில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அரசியல்வாதி பணக்காரங்களாக இருக்கிறாங்க. பணத்தை சேர்க்க பார்க்குறாங்க. அவங்கள அண்டி போகிற ஆக்களும் பணத்தை நாடி போகிறாங்க. அரசியல்வாதி அந்த கதிரையில் இருக்கணும்னு சொன்னால் சொத்து கணக்கு அரசியல் ஒப்படைத்து விட்டு எழுதி வச்சு வரணும்னு சொல்லி யாழ்ப்பாணத்தில் உருவாக்கும். அப்படி வந்தால் அந்த அரசியல்வாதி பிளவிட்டால் கொஞ்சம் விளங்கிக் கொள்ளுங்க. இது யாழ்ப்பாணத்தில் விளங்கினா போதும். பிளவிட்டு அரசு எடுத்துட பணக்காரன் பெற மாட்டான். புகழாசை பெற்றவன் இவனும் பெற மாட்டான். அப்போ மக்களுக்கு எவன் பணிவிட செய்வானோ அவன் தான் பெறுவான். இதை யாழ்ப்பாணத்தில் உருவாக்கி நாங்கள் இல்லத்துக்கு சண்டை பாடல மாறும், மட்டக்களப்பு திருவோணம் என்னார் அப்படியே தமிழீழ மாற சிங்கள மக்கள் என்ன செய்வினாம். ஆனால் இது சரியன்னு சொல்லி சிங்கள அரசியல்வாதி மாற பேருந்து இலங்கையில் ஜனாதிபதி உட்பட அமைச்சர்கள் சொத்து கணக்கை அரசிடம் ஒப்படைத்து விட்டு மக்களை பணி செய்ய முன்வரணும்னு சொல்லி இலங்கை உதாரணமாக மாற இலங்கையில் 10 நாங்கள் 10 சவுத் ஏசியாவில் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாள், பூட்டான், சவுத் ஏசியா, ஆப்பிரிக்கா, அந்த 3rd வேர்ல்ட் கண்ட்ரியெல்லாம் மாறி உலகத்திலே ஒரு புரட்சி போல வரும். அப்போ தமிழால் தான் இதால் வந்தால் என்ன நடக்கும்? உலகத்தால் ஒரு பெருசாக ஒரு பெரிய தீவோட்டை பெற்றுக்கொள்ளும். நிறைய தீவுகள் வச்சுக்கிறாங்க. வல்லரசு நாடுகள் எல்லாம் தீவுகள் வச்சுக்கிறாங்க. ஒரு தேசம் ஒரு பாலைவனம் தந்தால்
சோழவனமாக்கி ஆதிமொழி அழியாமல் இருக்குது. அதில் அந்த திருக்குறளும் தெரிஞ்சாக்களும் அதை பாஸ் பண்ண ஆகலும் ஒரு பூர்வீக தமிழ் குடி ஒரு 5000 குடிமக்கள் இந்தியாவில் இருந்து 5000 குடிமக்கள் ஸ்ரீலங்காவில் இருந்து கொண்டு அதில் இருத்துவோம். நன்றி வணக்கம் சொல்லி இதை கூடுதலையில் பெண்கள் கையால் பெண்கள் அனைத்து இறையும் வாழ வைக்கலாம். ஏன்னு சொல்கிறேன்னு சொன்னால் பெண்களுக்கு சப்போர்ட்டான்னு சொல்லல நடக்கிற இதை சூழ்நிலையில் பார்த்தா கையில் வாக்கு பலம் இருக்குது. கையில் பெண்கள் எல்லாம் பெண்கள் தான் குழந்தை பெற்றபடியால் இதால் யார் பாதிக்கப்படினோம் ஒரு கதைக்கு குழந்தை யார் வச்சு பார்க்கணும், தாய் தான் வச்சு பார்க்கணும். தாய் வச்சு பார்க்கணும்னு சொன்னால் அந்த அரசியல் அந்த அதிகாரம் பெண்கள் தான் இருக்கணும். அந்த என்ன விலைவாசி சாமான் அது இதுண்டு. அப்போ பெண்கள் அரசியலில் பெண்கள்லாம் தீர்மானிக்கணும். யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்து உலகத்துக்கே அனைத்து பசியார் இன்புட்டு வாழ்ந்த மணியை உலகத்துக்கே விடுதலை பெண்களால் கொடுக்க முடியும். யாழ்ப்பாணத்தை இதை அறிஞ்சால் இதை உங்களோட பேரில் இதை திறந்து இதில் நான் ஏதாவது கதைச்சா இது சம்பந்தமாக தான் கதைப்பேன். அதை முதல்ல நான் கதைச்சிட்டு 3 நிமிஷத்தில் முடிப்போம் நான் கதைச்சு கொண்டு இருக்கிறேன். பிரச்சனை மன ரீதியான பிரச்சனை 90-95%. இப்போ நான் இருக்கிறேன், நேற்று செத்துட்டால் இன்றைக்கு இப்போ பார்க்குறது தெரியுமா? ஒன்றும் தெரியாது. அப்போ ஒன்றுமே தெரியாத சூனியம் என்று சொன்னால் இப்போ பிரச்சனை என்னால் நான் ஏற்படுத்தி கொண்டது. அப்போ நான் பாதியாக இருந்து பார்க்க ஒரு புதுமையாக தெரியும். மன ரீதியான பிரச்சனை இதில் மனிதனை விடுவிக்கலாம். கையில் இயற்கை வாக்குப்பழம் தந்திருக்கு. இன்னொரு சக்தி கொண்டு ஏவுது. என்னத்துக்கண்டே எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நடப்பது செவ்வனே நடக்குது, நடந்தே தீருது. சக்தியே இறைவா. ஓம் சக்தி. நன்றி வணக்கம்.